வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீகம் மற்றும் சுற்றுலாத்தலம் போகணும்னு சொன்னால் அகத்தியர் அருவி போகலாம். இது பாபநாசம் அருவின்னு சொல்லுவாங்க. இது நெல்லை மாவட்டத்தில் இருக்குது. திருநெல்வேலியிலேருந்து 42 கிலோமீட்டர் தூரத்துலையும், அம்பாசமுத்திரத்துலேருந்து 13 கிலோமீட்டர் தூரத்துலையும், பாபநாசத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையின் மேலே இந்த அருவி இருக்குது. இதை வற்றாத ஜீவன் நதின்னு சொல்லலாம். எப்பவும் வருடம் பூராவும் பெரும்பாலான நாட்களில் பாபநாசம் அணையிலிருந்து நீர் திறந்து விடப்படுறதுனால நீர்வரத்து அதிகமாகவே இருக்கும். நாங்கள் திருநெல்வேலி வந்தோடனே மணிமுத்தாறு அன்னைக்கு முதல்ல போயிட்டு அதுக்கப்புறம் 1:30 மணி போல் நாங்கள் அகத்தியர் அருவி போனோம். ஆனால் கூட்டம் நிறைய இருந்தது. கீழேயே ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட மேலே போகிறதுக்கே 2 மணி நேரம் ஆயிடுச்சு எங்களுக்கு. 3 மணியோட அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க கீழே. அதே மாதிரி மேலேருந்து நீங்கள் அருவியில் குளிச்சுட்டு வர்றதுக்கு 6 மணி வரையும் தான் டைமு. மணிமுத்தாறு அருவி பக்கத்தில் போனீங்கன்னா முதல்ல பெண்கள் குளிக்கிற இடம் இருக்கும். தடுப்பு சுவரை தாண்டி தான் ஆண்கள் குளிக்கிற இடம் இருக்கும். ஆனால் அப்படியே அகத்தியர் அருவியில் உல்டாவாக இருக்கும். முதல்ல ஆண்கள் குளிக்கிற இடமும் சுவரை தாண்டி பெண்கள் குளிக்கிற இடம் அந்த பக்கமும் இருக்கும். அதே மாதிரி சில இடங்களில் அருவியில் நீர்வரத்து அதிகமாக இருந்ததுன்னா அங்கே தடை பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த இடத்துல போய் குளிக்க முடியாது. குறிப்பாக நீங்கள் காலையிலே நீங்கள் போயிட்டு அகத்தியர் அருவியில் குளித்து என்ஜாய் பண்ணிவிட்டு அகத்தியர் கோவிலையும் பார்த்துட்டு நீங்கள் கீழே சிவன் கோயிலுக்கு வர்றது பொருத்தமாக இருக்கும். அந்த டைமும் சரியாக இருக்கும். ஏன்னா அகத்தியர் கோயில் காலையில் மட்டும்தான் திறந்திருக்கும். அதுவும் சீக்கிரமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. சாயந்தரம் வேளையில் கோவில் திறந்திருக்காது. கீழே இருந்து மேலே அருவிக்கு போகிறதுக்கு வாகனங்களுக்கு தனி கட்டணம் இருக்குது. ஆனால் இது ரோடு குறுகலாக இருக்கிறதுனால 2 பக்கமும் வண்டி போகவும் வரவும்னால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. மெதுவாக தான் போகுது. இங்கே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குளிக்கிறதுக்கு தனித்தனி இடம் இருக்கிற மாதிரியே உடை மாற்றும் இடமும் இருக்குது. பொதிகை மலையில் உள்ள மூலிகைகளை கடந்து இந்த நீர் வர்றதுனால உடல் ஆரோக்கியத்துக்கு உகந்ததாக கருதப்படுகிறது. இங்கே உள்ள நீரில் நீராடினாலே பாவங்கள் போகும் என்பது ஐதீகமாக இருக்கிறது. இந்த பாபநாசம் சிவன் கோயில் தேவார வைப்புத்தலமாக இருக்குது. இறைவன் பாபநாசநாதர், இறைவி உலகம்மையாகவும் அருள்பாலிக்கின்றனர். இதை நவ கைலாயங்களில் சூரியனுக்குரிய முதல் தலமாக இருக்குது. சூரிய கைலாயம் எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த கோவில் பாவங்களை நீக்கும் தலமாகவும் கருதப்படுகிறது. இது 1000 வருட பழமை வாய்ந்த ஆலயம். சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் கைலாயத்தில் திருமணம் நடந்தபோது அதை காண 30 கோடி தேவர்களும் முனிவர்களும் ஒருங்கே திரண்டனர். அதனால் வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர அதை சமப்படுத்த சிவபெருமான் அகத்திய முனிவரை தென் திசைக்கு அனுப்பினார். அகத்தியர் சிவபெருமான் பார்வதியின் திருமண கோலத்தை காண முடியவில்லையே என வருந்திய பொழுது சிவபெருமான் அவருக்கு பாபநாச பகுதியில் கல்யாண தீர்த்தத்தில் திருமண காட்சியை காட்டினார். அகத்திய முனிவருக்கும் லோகமுத்திரைக்கும் இத்தலத்தில் இறைவன் திருமண கோலத்தில் காட்சி அளித்ததால் அருகிலுள்ள அருவிக்கு அகத்தியர் அருவி என பெயர் வந்தது. பொதிகை மலையிலிருந்து வரும் தாமிரபரணி ஆறு இங்குதான் சமநிலை அடைகிறது.
இந்த கோவிலுக்கு நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கிறது. தைப்பூசத்தன்று தான் நந்தியின் கொம்புகளுக்கிடையே நடராஜர் நடன தரிசனம் செய்தார். அன்று நந்திக்கு சந்தன காப்பு செய்து சிறப்பு பூஜை நடைபெறுகிறது. இங்கு நடராஜர் தனி சன்னதியில் ஆனந்த தாண்டவ கோலத்தில் உள்ளார். இவரை புனுகு சபாபதி என்கின்றனர். இந்திரனுக்கு பிடித்த பிரம்மஹத்தி தோஷம் இந்த தலத்தில் தான் நீங்கியது. இங்குள்ள இறைவன் கருவறை பின்புற பிரகாரத்தில் கல்யாண சுந்தரராக அம்பாளுடன் ரிஷபத்தின் மீது அமர்ந்த கோலத்தில் இருக்கிறார். அருகிலேயே அகத்தியரும் அவர் மனைவி லோகமுத்திரையும் இருக்கின்றனர். அம்பாள் உலகம்மை சந்நிதி முன் உள்ள உரலில் பெண்கள் விரலி மஞ்சளை இடிக்கின்றனர். இந்த மஞ்சளை உபயோகித்தே அம்பாளுக்கு அபிஷேகங்கள் நடக்கிறது. இங்கு அபிஷேகிக்கப்படும் மஞ்சள் தீர்த்தத்தை அருந்தினால் திருமண புத்திர பாக்கியங்கள் கைகூடும் என்கின்றனர். ஜாதக ரீதியாக கிரக ரீதியாக குழந்தைகளுக்கு தோஷம் இருந்தால் அவர்களை இறைவனுக்கு தத்து கொடுத்து வாங்குகிறார்கள். இந்த கோவில் காலையில் 5:30 மதியம் 12 வரையும் திறந்திருக்கும். மாலை 4:30 7:30 வரை திறந்திருக்கும். இதுவரை இந்த கோவிலை பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக், கமெண்ட்டு, ஷேர் பண்ணிவிடுங்க. இதுவரை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உமாஸ் ஆன்மீக விழா தொடரும்.